அவிசுவாசம். ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவிசுவாசம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஸ்தோத்திரம். அவிசுவாசம் வச்சுக்கினே ஒண்ணுமே பண்ணவே முடியாது. விசுவாச துரோகம், விசுவாச துரோகம். யூதா 3வது வசனம் தான் சொல்லுது. ஆமே, ஸ்தோத்திரம். வாசிங்க யூதா 3வது வசனம். யூதா நிருபம் 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாசிங்க யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை போராடினாங்க பெற முடியும், சாதாரணமா விசுவாசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர் எடுக்கணும்னா 3 நாள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு போனோம். ஆமென். சும்மா விசுவாச தகப்பன் சொல்ற மாட்டார் ஆண்டவர் டைட்டில் ஆபிரகாமுக்கு. எங்க போனோம்? அவன் இருக்கிற குடியிருந்த தேசத்திலிருந்து எங்க போனோம்? மோரியா மலைக்கு போனோம். மனைவிக்கு தெரியாம போனோம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் கிரியை. விசுவாசனா இதான். ஸ்தோத்திரம். மனைவி தெரிஞ்ச விடமா? 90 வயசுல குழந்தை பெற்றுட்டு உட்காந்து இது கேள்வி. அதை போய் பலி கொடுக்கணும்னா உடனே கூறு கட்ட மனுஷனை போய் வாய முடியணும். இப்ப மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாது. அதிகாலையில் எழுந்து சேனங்கட்டி 2 கழுதைய 2 வேலைக்காரனை ஈசாக்க கூட்டி கொண்டு 3 நாள் நடந்து நைட் அண்ட் டே. ஸ்தோத்திரம். 72 144 ஹவர்ஸ் நடந்து போய் அந்த மோரியா மலையை அடையணும். சும்மா விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் சும்மா வராது. கிரியையில காட்டணும். பலி செலுத்து மோரியா மலையிலன்னா போனாங்க. அதான விசுவாசிக்கிறது. ஸ்தோத்திரம். நமக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மோரியா மலை கீழே போய் நிக்கணும். நின்றுட்டு கழுதை அங்க விட்டுட்டு 2 வேலைக்காரனை இங்கேயே நிறுத்திட்டு கட்டையை தூக்கி ஈசாக்கு மேல வச்சு சொல்லணும், நானும் பிள்ளையாந்தானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு மீண்டும் திரும்பி வருவோன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கு அவரை நடந்து போனோம். ஈசாக்கு கேட்பாரு, தகப்பனே பலிக்கான கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? ஆமென். அப்ப ஆபிரகாம் பதில் சொல்லணும். என்ன பதில்? ஆட்டுக்குட்டி, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி கர்த்தர். இதெல்லாம் கடந்து போனாதான் நீ விசுவாசத்தின் தகப்பனா மாற முடியும். சும்மா சபைக்கு வந்துட்டதுனால விசுவாசி கிடையாது நீ. ஆமென், அல்லேலூயா.